இந்த வீடியோவில் பார்க்க போகிறது த மேப் தட் லீட்ஸ் டு யூங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 பொண்ணுங்களும் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணி வந்து போகிறாங்க. நல்லா நம்ம வெக்கேஷன் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாட்டம் வந்து போகிறாங்க. அங்கே டூரிஸ்ட் போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து இவங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த 3 பொண்ணுங்களில் ஒரே ஒரு பொண்ணை மட்டும், அதாவது நம்ம இந்த படத்தோட மெயின் ஹீரோயினான அந்த பொண்ணை மட்டும் அப்படி அந்த பையன் ஃபாலோட்டு பண்ணிகிட்டே இருக்கிறத வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் சீரியல் கில்லர் இல்லாமல் இருந்த ஒரு நல்ல லவ்வராக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து விண்ணை தாண்டி வருவாயில் வர ட்ரெயின் சீனை கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் விண்ணை தாண்டி வருவாயங்கிற படம் மாதிரி தானே கூட வச்சுக்கலாம். அதையும் தாண்டி இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப் தட் லீட்ஸ் டு என்ன பேர் வச்சுருக்குது அப்படின்னா, அந்த பையனோட தாத்தா வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஊருக்கு வந்து லவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவர் வந்து தன்னோட டைரியில் வந்து எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காரு. இந்த ஊரில் இருக்க ஃபேமஸான ப்ளேஸ் எல்லாத்தையுமே. இந்த மாதிரி ஃபேமஸான ப்ளேஸுக்கு போகும்போது வந்து உனக்கான லவ்வரை வந்து உனக்கு கிடைப்பா அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருக்காங்க. அதேமாதிரி இந்த நோட்டை அவன் ஃபாலோ பண்ணுறான் பல வருஷமாக. கடைசியில் வந்து இந்த பொண்ணு வந்து மாட்டுது. அப்புறம் இந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணுறான். இதான் தன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப்னு வந்து நினைக்கிறான். அப்புறம் இந்த பொண்ணு பின்னாடி போகும்போது தான் வந்து அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறான். இந்த மாதிரி இடத்துல தான் அவங்க தாத்தா இருந்தாங்க. அதே மாதிரி வந்து நீயும் வந்து என் கூட இப்போ இருக்க, அதனால் வந்து நம்ம 2 பேரும் ஃப்யூச்சருக்காக தான் இந்த மேப் வந்து லீட் பண்ணிட்டு போகுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த மேப் தட் லீட்ஸ் டு யூங்கிற வந்து ஒரு புக்கு இருக்குது, நாவல் புக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வர ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படி ஒவ்வொருத்தருக்காக கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட டைம் வந்துடுச்சு. வெக்கேஷன் வந்து முடிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இவனோட கண்டினென்ட்டை விட்டுட்டு அவன் சொந்த ஊருக்கே போகிறக்கு வந்து திரும்ப முயற்சி பண்ணுறான். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு வந்து விரிசல் வருது. அப்புறம் கடைசியில் வந்து ஹீரோயினை பார்க்குறக்கு ஏர்போர்ட் வந்து தேடி வர மாதிரி இருக்குது. அதான் அந்த கதையோட மெயின் ப்ளாட்டாக வச்சுருக்காங்க.